வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும், அவன் கொடுக்கவனா இருப்பான். ரெண்டு கேரக்டர், மாறாத கேரக்டர். இறங்கி கடன் கொடுக்கிறவனா இருப்பான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இது அவனோட லைஃப் ஸ்டைல். சங்கீதம் 112, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆங்கில பேர் blessed is the man ஆரம்பிக்குது. எடுத்த உடனே blessed is the man, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்ங்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஐயாலுமா, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் பிரதானமான மதிப்பு வச்சு வாழ்கிறேம்மா? அவரோட வார்த்தையில் ரொம்ப பிரியமாக இருக்கமா? ஒரு blessed man அப்படின்னாவே அவன் கர்த்தருக்கு ரெவரன்ஸ் கொடுக்கிறேன், அவனோட வார்த்தைகளின் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையான வம்சம். இதோட ரிசல்ட் ஒரு blessed man, கர்த்தரை மதிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிறான்னா அவன் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும், அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும். ஆஸ்தியும் வெல்த் அண்ட் ரிச்சஸ் இருக்குன்னு இருக்கு. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலைங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, அந்த முதல் வசனத்தின்படி நீ கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா வெல்த்தும் ரிச்சஸும் வாழ்க்கையில் இருக்குன்னு இருக்கு. அவனுக்கு ஒரு வீடு இருக்குன்னு இருக்கு, அவன் வீடுன்னு இருக்கு. பேங்க் வீடுன்னு சொல்லலை, அவன் வீடு. அப்போ வீடுனா லோன் கட்டியாச்சு, அது அவன் வீடாக இருக்குது, அவனுக்கு சொந்தமான வீடாக இருக்குது. அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குன்னு இருக்கு. கையில் ஒரு சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், என் வாழ்க்கையிலே நிறைவும் சம்பூர்ணமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது. ஆமேன். இல்லைங்க, நான் அதெல்லாம் கேர் பண்ணலைங்க, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நான் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு பரலோகம் போடுங்க, அதான் எனக்கு முக்கியம். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. சரி, முக்கியம் இல்லை, பண தேவைன்னு என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட? பணக்காரன்ட்ட போய் நிற்போம். பண தேவை வரும்போது எங்கே போய் நிற்கிறீங்க? பணம் வேணாம், காசு வேணாம், நாங்கள் அந்த செழிப்பின் பிரசங்கத்தை கேட்க மாட்டேன்னு சொன்ன பல ஆட்கள் என்கிட்ட காசு கேட்டிருக்காங்க. ஏன்? சரியாக விசுவாசிங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறார், நிறைவாக நடத்துவார். ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் விசுவாசிங்கன்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். கீழே, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ள. இதெல்லாம் அவனுடைய கேரக்டர். அவன் வீட்டில் இதெல்லாம் இருக்கும், ஆனால் அவனுடைய கேரக்டர் உள்ள மனுஷன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். 2 கேரக்டர் பேசுகிறார். ஒரு blessed man, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும், அவன் கொடுக்கிறவனாக இருப்பான். 2 கேரக்டர், மாறாத கேரக்டர். இறங்கி கடன் கொடுக்கிறவனாக இருப்பான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இது அவனோட லைஃப் ஸ்டைலாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், நம்முடைய எக்ஸஸ் தான் நம்முடைய மினிஸ்ட்ரி. நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்முடைய ஊழியம். எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஒரு நிறைவான ஊழியம் இந்த பூமியில் நம்ம செய்கிறது கஷ்டம். நம்முடைய ஜெபம்லாம் இபி பில் கட்டுறதுக்கும் எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றால் நம்மை கொண்டு ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த பூமியில் செய்ய முடியாது. நிறைவு இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அது இருக்குது மட்டுமல்ல, நாணயருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கணும். என் தேவை சந்திக்கப்படுகிறது,
என் மனைவி தேவை சந்திக்கப்படுகிறது, என் பிள்ளைகளுடைய தேவை சந்திக்கப்படுகிறதுனா அது சுயநலமான மனுஷன். எனக்கு ஒரு பெரிய கனவுலாம் இல்லைங்க. என்னுடைய உலகம் ரொம்ப சின்ன உலகம். நான், எனது, என் பிள்ளைகள். நான் ரொம்பலாம் ஒன்றும் கேட்கல. ஒரு பாயை சுருட்டி படுக்கிறதுக்கு ஒரு இடம், வயிற்ற கழுவுறதுக்கு கொஞ்சம் கஞ்சி, அதுக்கு மேலே நான் ஒன்றும் நான் விரும்பலைன்னா நீங்கள் பிளஸட் மேன் கிடையாது. நீங்கள் தேவன் சொன்ன அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. நிறைவு, சம்பூர்ணம், ஏராளம், தாராளம் இருக்கணும். அந்த லைஃப் வாழுங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஓஞ்சிட்டான்ல, அவனுக்கு வருது. அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு கஷ்டப்படுற ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி கொடுங்க. போகிறீங்க, சாப்பாடு கஷ்டப்படுறாரு, ஒரு 2 தோசை வாங்கி கொடுங்க. அந்த ஆள் சந்தோஷப்படுறான் இல்லையா, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இருக்குமா? இருக்காட்டா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் கட்டி பாருங்க. ஃபீஸ் கட்டும் போது நீங்கள் கடன் வாங்கி கட்டக்கூடாது. உங்களுக்கு நிறைவு, சம்பூர்ணம் இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிற வாழ்க்கை. அந்த லைஃப் வாழ்றான்னா அவன் பிளஸட் மேனாக இருக்கான்னு அர்த்தம்.